தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு வாட்ச் உடைய அன்பாக்சிங்கை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாட்ச் ஒரு ஸ்மார்ட் வாட்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் எல்லாருமே ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வாட்ச் பற்றின பலவிதமான விஷயங்களை பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாருமே ஸ்மார்ட் வாட்ச் போயிட்டு இருக்கிற இந்த டைமில் நம்ம ஏன் இந்த மெக்கானிக்கல் வாட்சை பற்றி பார்க்கணும்? பிகாஸ் இது ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மெக்கானிக்கல் டிரான்ஸ்பரண்ட் வாட்ச் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்த வாட்சில் என்ன தான் இருக்குது வாங்க பார்க்கலாம். முதல்ல இதோடைய அன்பாக்சிங் பார்க்கும்போது உங்களுக்கு பாக்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்கொயர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாக்ஸிங் சொல்லலாம். ஒரு புக்கு போல் இருக்குது. உங்களுக்கு ரெட் டாட் 2017 அவார்டும் இது வின் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வின் பண்ணுற அளவுக்கு இதில் என்ன தான் வித்தியாசம் இருக்குது? லெஃப்ட் சைடில் ஸ்லைட் பண்ண உடனே உங்களுக்கு வாட்சை வந்து உள்ள அப்படியே கர்வ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். லுக் வந்து பார்க்குறதுக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸில் இந்த பாக்ஸே வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங் கொடுக்குது. பிகாஸ் விலையும் அந்த அளவுக்கு அதிகம். ஸோ பாக்ஸ் வந்து நீங்கள் புக்கு மாதிரி ஓப்பன் பண்ண உடனே டிசைனும் வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. இதை வாட்சை பற்றின பல விதமான விஷயங்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே சைனீஸில் இருக்குது, நமக்கு புரியாது. நமக்கு புரிஞ்ச விஷயத்தை பார்க்கலாம். வலது பக்கமாக நமக்கு ஸ்க்ரூ டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து உங்களுக்கு இந்த லெதர் ஸ்ட்ராப்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு இன்னொன்று குவாலிட்டியான செயின் ஸ்ட்ராப்பும் இருக்குது. ஸோ இந்த லெதர் ஸ்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது. ரொம்ப ப்ரீமியம் ஃபினிஷோட உங்களுக்கு மேட் பிளாக்கோடும் கலரை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரிஜினல் ஜென்யூன் லெதர் அப்படின்றது போலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் மெஷ் ஸ்ட்ராப்போட வருது. ஒரு சீகா லோகோவோடு இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு ப்ரீமியம் ஃபினிஷாக இருக்குது. என்னுடைய பர்சனலான ஒரு லைக்கிங்க்கு இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் வந்து செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான நீங்கள் அந்த ரிஸ்ட்டை வந்து நீங்கள் உங்களுடைய ரிஸ்ட் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்ட்ராப்பை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாட்சை நீங்கள் பார்க்கும்பொழுது இனிஷியலாக ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ இந்த வாட்சில் நீங்கள் இந்த ரெண்டு செயினும் வந்து ஈஸியாக போகிற அளவுக்கு பின்னாடி வந்து ஹூக்கிங் சிஸ்டமும் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸியாக இன்சர்ட்டும் பண்ணலாம். உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் மாற்றுறதுக்கு ஈஸியாக வந்து ஓப்பனும் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த வாட்ச் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். முன்பக்கத்துலேருந்து பின்பக்கம் ஈஸியாக தெரியுது, பின்பக்கத்துலேருந்து முன்பக்கம் தெரியுது. உள்ள என்ன மாதிரி மெக்கானிசம் வந்து ஒர்க் ஆகுதுன்றதை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். பிகாஸ் ஒரு மெக்கானிக்கல் வாட்சில் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இது போல் உள்ளே இருக்கிறது அப்படியே தெரிகிற மாதிரி ஒரு ப்ரீமியம் ஃபினிஷோட கொடுக்குறது ஒரு பெஸ்ட்டான விஷயம் இல்லையா? டிசைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஒரு ஸ்பிரிக்கல் ஸ்கையும் அதே போல் ஒரு ஸ்கொயர் எர்த்தும் இருக்கிறது போல் ஒரு மாடர்னான ஒரு டிசைனில் வந்து இதை உருவாக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் இருக்குது. ஸோ ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்குது. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரே கீஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கீஸை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்சுடைய டைமென்ஷன்ஸ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 mm வித்தும் இருக்குது, 11 mm அப்படின்ற திக்னஸ்லையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி இந்த லாக் பண்ணுறதும் பர்ஃபெக்டான லாக்கிங்கில் இருக்குது. ஸோ ரொம்ப பயப்படவும் வேண்டாம். உங்கள் கையில் கரெக்டாக வந்து ஹோல்ட் ஆகும். 30 மீட்டர் வரைக்கும் இது வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேட்டரி அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து மெக்கானிக்கல் பார்ட்ஸ் தான். இந்த வாட்சில் பேட்டரியே கிடையாது. அதில் தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம். ஸோ இதுக்கு முற்றிலும் ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்ச். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் நீங்கள் கட்டிட்டு இது நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் ஷேக்கிங்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த டயல் ஷேப்பில் இருக்கக்கூடியது வந்து மூவ்மெண்ட்டில் இருக்கிறதுனால அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு இந்த வாட்ச் ஓடுறதுக்கு முழுக்க வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ எந்த அளவுக்கு மோஷனில் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த வாட்ச் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னுமே சூப்பர். பட் இது ஒரு ப்ரீமியம் வாட்ச்ன்றதுனால நம்ம டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் சப்போஸ் எப்பயாச்சும் வச்சுட்டிங்கன்னா அந்த மூவ்மெண்ட்டோடைய எனர்ஜி வந்து கம்மியானதுக்கப்புறம் அது வந்து நார்மலாக வந்து நின்றுடும். பட் எந்த அளவுக்கு ஓடினாலும் இந்த வாட்ச் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத இதோட ஒரு சிறப்பம்சம். மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய டிசைனாக இருக்கட்டும், அவங்க கொண்டு இருக்கிற கான்செப்ட் எல்லாமே ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சராக இருக்குது. எல்லாமே ஓகே. இந்த வாட்சில் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றது எதுவுமே கிடையாது. பிகாஸ் இது வந்து ஒரு ரிவ்யூவாக நீங்கள் எடுத்து பார்க்குறத விட ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் இது எல்லா விதத்துலையுமே வந்து எந்தெந்த புது விஷயங்கள் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட் இதில் இம்பார்ட்டன்ட் இன்னொரு விஷயம் இதோடைய விலை. இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாய். கிட்டத்தட்ட வந்து $200 வித்துட்டு இருந்தாங்க. இப்போ ரேட்டும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த வாட்ச் எல்லாருக்குமானதும் கிடையாது. இது என்ன வாட்ச் நம்ம வாங்குகிறோம், இது எதற்காக வாங்குகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு வாங்குறவங்களுக்காக மட்டுமே ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ரெஸ்டீஜியஸான மூவ்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு கிஃப்ட் வந்து யாருக்காச்சும் கொடுக்கணும், கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பொருள் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு சூட்டபிளான ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் இந்த வாட்சை பற்றின இன்னும் பல விதமான விஷயங்களும் இருக்குது. ஒரு சில ஆஃபர்ஸும் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுனா தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு புது விஷயத்தை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்குறதுக்கு இல்லாட்டியும் இது போல ஒரு விஷயம் இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டது போலவே நீங்களும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் இந்த வாட்சை வந்து ட்ரை பண்ணணும்னா பெஸ்ட் பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் வாங்கினது gearbus.com இருந்து. ஸோ ஷிப்பிங்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.